Hello students, welcome to Uma's class 10 Samacheer syllabus, second chapter, numbers and sequences. இதில் arithmetic series பார்த்துட்டுருக்கோம். Exercise 2.6. Question number 1. Find the sum of the following. அதில் first subdivision ஒரு sequence கொடுத்திருக்காங்க. இது ஒரு AP. AP ஆன் எப்படி செக் பண்ணுவோம்? Differences எல்லாம் same இருந்தால் it is an AP. up to 40 terms கொடுத்திருக்கனால இங்கே நமக்கு டேர்மா இல்லை நம்பரான்னு கண்டுபிடிக்கணும். 40ங்கிறது நம்பர் கிடையாது, 40 டேர்ம் இருக்குது. அப்படின்னா இது வந்து என். இதுவே வெறும் 14 இருந்து டேர்ம்ஸுங்கிற வேர்டு இல்லைன்னா தட் இஸ் எல். வெறும் நம்பராக இருந்தால் அது எல், லாஸ்ட் நம்பர். டேர்ம்ஸ்னு இருந்தால் அது என். இப்போ என் தான் நமக்கு தெரியும், எல் தெரியாதுங்கிறனால என்ன ஃபார்முலா போடணும்? n/2 இன்ட்டு 2a + n - 1 இன்ட்டு டி ஃபார்முலா அப்ளை பண்ணணும். ஸோ இந்த ஏபியில் ADNL இதெல்லாம் இருந்தால் கண்டுபிடிச்சிக்கணும். ஏங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம், தட் இஸ் 3. டிங்கிறது செகண்ட் மைனஸ் ஃபர்ஸ்ட், தட் இஸ் 7 - 3 4. 40ங்கிறது என். இப்போ இதுதான் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபார்முலாவில் தெரிஞ்சதையெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். எஸ் என்னுக்கு பதிலாக 40 இஸ் ஈக்குவல் டு, இங்கே என்ன ரீப்ளேஸ் பண்ணுறோம்? 14 by 2. 2 இன்ட்டு ஏக்கு பதிலாக 3 ப்ளஸ் 40 - 1, என்னங்கிறது 40, ஸோ 40 - 1 is 39 into D 4. Dக்கு கண்டிப்பாக ப்ராக்கெட் போடணும், ஏன்னா D நெகட்டிவில் இருந்ததுன்னா ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணி வச்சுருவோம். பட் இங்கே சப்ட்ராக்ட் பண்ணக்கூடாது, மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 6, இங்கே மல்டிப்ளை பண்ணால் 156. இதை ஆட் பண்ணி இங்கே கிடச்சி 20 ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3240 is the answer. இப்போ செகண்ட் சப்டிவிஷன். again it is an AP. இங்கேயும் டேர்ம்ஸ்னு கொடுத்துருக்காங்க, அப்படின்னா இது n. ஏங்கிறது 102, டிங்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லாக போடணும். இது ரெண்டையும் பார்த்துட்டு ஜஸ்ட் 5 எழுதிடக்கூடாது. செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படி எழுதினோன்னா செகண்ட் டேர்ம் பாசிட்டிவ், ஆனால் -102 நெகட்டிவ், அதுதான் கிரேட்டர் நம்பர். அப்போ சப்ட்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பரோட சைன் மைனஸ் போடணும். ஸோ D is equal to -5 and n is equal to 27. இப்போ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம். ஃபார்முலா இஸ் Sn is equal to n/2 into 2a plus n - 1 into d. இதில் nக்கு பதிலாக 27 போட்டோன்னா S27 is equal to 27/2 into 2a, ஏக்கு பதிலாக 102 plus 26 into d. நமக்கு நெகட்டிவில் வந்துச்சு -5, ஸோ கண்டிப்பாக ப்ராக்கெட் போடணும். ப்ராக்கெட் போடலைன்னா 26 - 5 ஈஸியாக 21ன்னு போட்டுருவோம். ஏன்னா மெக்கானிக்கலாக கால்குலேஷன் போட்டுட்டு போகும்போது யோசிக்க மாட்டோம். ஸோ ப்ராக்கெட் இஸ் அ மஸ்ட். இங்கே கேன்சல் ஆகாது, அப்படியே வச்சுக்கலாம். இதை மல்டிப்ளை பண்ணி இதை மல்டிப்ளை பண்ணி போட்டிருக்கோம். இந்த மைனஸ் சென்டரில் இருக்கனால ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணால் 74. இப்போ 2 கூட கேன்சல் ஆகுது. நவ் மல்டிப்ளை பண்ணால் 999. 999 இஸ் த ஆன்சர். இப்போ தேர்ட் சப்டிவிஷன். 6 + 13 + 20 + etc. + 97. ஸோ எக்ஸாம்பிள் இப்படி மட்டும்தான் தருவாங்க. ஸோ நீங்கள் தான் ஏபியா ஜிபியான்னு கண்டுபிடிச்சிக்கணும். இது சக்ஸசிவாக 6 6 7 7 இதால் ஆட் பண்ணியிருக்கோன்னு செக் பண்ணிக்கோ. 13 - 6 போட்டால் 7 வருது, இங்கேயும் 7 ஆல் ஆட் ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் அன் ஏபி. ப்ளஸ் ஃபார்மில் கொடுத்துருக்கனால நம்ம அரித்மெட்டிக் சீரீஸ்னு எழுதிக்கலாம். ஸோ இட் இஸ் அன் அரித்மெட்டிக் சீரீஸ் with a is equal to 6 first term and d is equal to 13 - 6 7 and last terms னு தரல, அதனால இது வந்து L is equal to 97. இப்போ L இருக்கிறதுனால நம்ம என்ன ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம்? n/2 into a plus L ஃபார்முலா போட போகிறோம். எப்படி இருந்தாலும் n நமக்கு தெரிஞ்சாகணும். ஸோ n ஃபார்முலா L - a/d + 1. L is 97, a is 6 by D வந்து 7 கண்டுபிடிச்சிருக்கோம் +1. இப்போ சப்ட்ராக்ட் பண்ணால் 91. 91/7 is 13 + 1 is 14. ஸோ நம்ம இப்போ S14 கண்டுபிடிக்கிறோம். S14 is equal to 14/2 into a plus L. ஏங்கிறது 6, Lங்கிறது 97. ஸோ a plus L is equal to 14/2 is 7 into 103, that is 721. அடுத்தது செகண்ட் கொஸ்டின். How many consecutive odd integers beginning with 5 will sum to 480? ஸோ 5ல் ஆரம்பித்து எவ்வளோ ஆட் இன்டீஜர்ஸை ஆட் பண்ணோன்னா 480ங்கிற சம் நமக்கு கிடைக்கும்னு கேட்குறாங்க.
ஸோ எல்லாமே ஆட் இன்டீஜர்ஸ். அது பிகின்ஸ் வித் 5னால 5, 7, 9, 11 எக்ஸெட்ரா எவ்வளோ டேர்ம்ஸ்ன்னு நமக்கு தெரியாது, அது நம்ம என்னு வச்சுக்குவோம். அண்ட் இட்ஸ் சம் இஸ் ஈக்குவல் டு 480. ஸோ சம் கொடுத்து என் கேட்குறாங்க. ஸோ நம்ம எஸ்என் ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். ஸோ எஸ்என் ஃபார்முலாவா டிஎன் ஃபார்முலாவான்னு முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியணும். இங்கே சம் கொடுத்துருக்கிறதுனால சம் டு 480ங்கிறது சம், அதனால் சம் ஃபார்முலா போடுறோம். ஸோ எஸ்என் இஸ் ஈக்குவல் டு 2a plus n minus 1 into d. இங்கே ஏன் L ஃபார்முலா போடலான்னா அது நமக்கு தெரியாது, Lங்கிறது தான் unknown. How many terms must be taken? அதனால் n ஃபார்முலா போடுறோம். 2a plus n minus 1 into d. The sum is equal to 480. இப்போ n தெரியாது, ஸோ n இருக்கிற இடத்துல அப்படியே வச்சுக்கலாம். ஏக்கும் டிக்கும் மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஏங்கிறது 5, டிங்கிறது 2. ஸோ 2 into 5 plus n minus 1 into இந்த டிக்கு பதிலாக 2 equal to 480. இப்போ n by 2 அப்படியே வச்சுக்கலாம். இல்லை n அங்கேயே வச்சுட்டு by 2 அந்த பக்கம் கொண்டு போகிறோம். ஸோ by 2 அந்த பக்கம் போனால் into 2. இங்கே 2 5s are 10 plus 2 into n 2n minus 1 into 2 2. 10 minus 2 8 plus 2n. இந்த 8 plus 2 10n போட்டுறாதீங்க. இதுவும் unlike terms. இது வெறும் நம்பர், இது வேரியபிள். நம்பரையும் வேரியபிளையும் ஆட் பண்ண முடியாது. இப்போ இந்த n உள்ள மல்டிப்ளை பண்ணால் 2 into n 2n ஸ்கொயர் ஆர்டராக அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் 8 into n 8n. இந்த 960 2ஆல் மல்டிப்ளை பண்ண இந்த 960 இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 960 ஈக்குவல் டு 0. இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். த்ரூ அவுட் 2 காமனாக இருக்கிறதுனால 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ n ஸ்கொயர் 8 by 2 is 4n minus 480 ஈக்குவல் டு 0. இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ண தெரியணும். மைனஸ் 480 இதனோட ஃபேக்டர்ஸை மைனஸ் பண்ணணும், ஏன்னா இங்கே மைனஸ் சைன் இருக்குது. ஸோ இதை மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கணும், ப்ளஸ் 4 கிடைக்கணும். ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் நீங்கள் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் போட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். இல்லைன்னா அல்ஜிப்ரா எடுத்ததுக்கப்புறம் அதில் எக்ஸ் கண்டுபிடிக்கிற ஒரு ஃபார்முலா இருக்கும். மைனஸ் பி ப்ளஸ் ஆ மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac by 2a. அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி கூட கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இந்த 20யும் 24யும் சப்ட்ராக்ட் பண்ணால் 4 வருது, அதான் நமக்கு மிடில் டேர்ம். அது ப்ளஸ் 4னு இருக்கிறதுனால இந்த ரெண்டில் கிரேட்டர் நம்பருக்கு ப்ளஸ் போட்டுக்கணும். அதனோட ஆப்போசிட் சைனை அடுத்த நம்பருக்கு போட்டுக்கணும். இப்போ இது n minus 20, இது n plus 24. ஸோ அந்த பக்கம் ஈக்குவல் டு 0 இருக்கிறதுனால அந்த பக்கம் போகும்போது இது ப்ளஸ் 20 ஆகிடும், இது மைனஸ் 24 ஆகிடும். என்னங்கிறது பொசிஷன். இட் நெவர் பி நெகட்டிவ், இட் நெவர் பி ஃப்ராக்ஷன். ஸோ இந்த மைனஸ் 20 அந்த பக்கம் போனால் ப்ளஸ் 20 ஆகிறது தான் நம்மளோட ஆன்சர். மைனஸ் 24 இஸ் நாட் பாசிபிள். ஸோ ஆன்சர் எப்படி எழுதுகிறோம், n minus 20 into n plus 24 equal to 0. So n minus 20 is 0 na n is equal to 20. அடுத்தது n plus 24 equal to 0 na n equal to minus 24 is not possible. So 20 terms must be taken to get the sum 480. அடுத்த question. Third question. Find the sum of first 28 terms of an AP whose nth term is 4n minus 3. இப்போ AP தரல, nth term கொடுத்துருக்காங்க. நமக்கு ஏபியில் தேவைப்படுறதே ஃபஸ்ட்டு 2 டேர்ம் மட்டும்தான். ஏவும் டியும் மட்டும்தான் நம்ம ஃபார்முலாவுக்கு தேவைப்படும். என்னங்கிறது 28 டேர்ம்ஸுங்கனால என் நமக்கு 28ன்னு தெரியும். ஸோ ஏடி கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த nth டேர்மை யூஸ் பண்ணிக்கணும். ஸோ கொஷினை கேர்ஃபுல்லாக படிக்கணும். ஹூஸ் nth டேர்ம் ஈஸ்ங்கனால இது டேர்ம் n, tn. tn is equal to 4n minus 3. அதில் என்னுக்கு 1 போட்டால் 4 into 1 minus 3 1ங்கிறது தான் ஏ, ஃபர்ஸ்ட் டேர்ம்ங்கிறது தான் ஏ. இப்போ செகண்ட் டேர்முக்கு என்னுக்கு 2 போட்டோன்னா 2 4s are 8 minus 3 5. இந்த 5லிருந்து இந்த 1 சப்ட்ராக்ட் பண்ணால் கிடைக்கிறது தான் டி. ஸோ 5 minus 1 is 4ங்கிறது டி. இப்போ நீ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா n by 2 into 2a plus n minus 1 into d போட்டால் நமக்கு டி தேவைப்படும். ஆனால் நம்ம டைரெக்டாக என்ன பண்ணுறோம், இது ஒரு மெத்தட், அந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ணி போடலாம். இப்போ நம்ம a plus l ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு எல்லுங்கிறது லாஸ்ட் டேர்ம் என்னன்னு தெரியணும். மொத்தமாக 28 டேர்ம்ஸ் இருக்கிறதுனால T28 என்னன்னு கண்டுபிடிச்சோம்னா அதுதான் லாஸ்ட் டேர்ம், தட் இஸ் அவர் எல். ஸோ n இருக்கிற இடத்துல 28 போட்டோம்னா 4 into 28 minus 3, that is 112 minus 3 is 109. இதுதான் நம்மளோட எல். ஸோ 28th டேர்ம் தான் எல், ஃபஸ்ட்டு டேர்ம் தான் ஏ.
இதில் டி ஃபார்முலா போடணும்னா என்ன பண்ணணும்? டி இஸ் ஈக்குவல் டு T2 மைனஸ் T1 போட்டால் 5 மைனஸ் 1 இஸ் 4னு வரும். இந்த 4 வச்சு என்ன ஃபார்முலா போட்டுக்கலாம்? n by 2 into 2a plus n minus 1 into d ஃபார்முலா போட்டுக்கலாம். எதுவுமே நம்ம இஷ்டம்தான். இந்த 4 போட்டிருக்கிறோம். அதை வச்சு நம்ம அந்த ஃபார்முலா போட்டுக்கலாம். இப்போ நம்ம a plus l ஃபார்முலா போடுறோம். ஸோ என்னங்கிற இடத்துல 28 போட்டுக்கிறோம். 28 by 2 ஏங்கிற இடத்துல 1, எல்லுங்கிறது 109 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். 28th டேர்ம் என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போது இதை கட் பண்ணால் 14, இதை ஆட் பண்ணால் 110. ஸோ ஆன்சர் இஸ் 1540. இது டேர்ம் கொடுத்து போட்டது. டேர்ம் ஈஸ்னு கொடுத்ததுனால இதை டிஎன்னு எடுத்துட்டோம். இப்போ அடுத்த சம்மில் the sum of first n terms. ஸோ sum of n terms அப்படின்னா n கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். போன சம்மில் nth term ஈஸ்னு கொடுத்ததுனால இது tn. இது sum of first n termsனால இது sn is 2n square minus 3n. ஸோ sn equal to 2n square minus 3n போட்டுக்கணும். இப்போ இது ஏபியான்னு செக் பண்ண சொல்கிறாங்க. ஏபியா இருக்கணும்னா நமக்கு என்ன வேணும்? எல்லா காமன் டிஃபரன்சஸும் சேமாக இருக்கணும். T2 மைனஸ் T1, T3 மைனஸ் T2 இதெல்லாம் சேமாக இருந்தால் இட் இஸ் அண்ட் ஏபி. ஸோ இந்த எஸ்என்லேருந்து நம்ம T1, T2, T3 கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ S1ங்கிறதும் T1ங்கிறதும் ஏங்கிறதும் ஒரே மீனிங். எல்லாமே ஃபஸ்ட்டு டேர்ம். ஏன்னா ஃபஸ்ட்டு டேர்ம், T1னா டேர்ம் 1, S1னா சம் ஆஃப் 1 டேர்ம், அதுவும் ஃபஸ்ட்டு டேர்ம் மட்டும்தான். அடுத்தது S2க்கு என்ன பண்ணணும்? Nக்கு 2னு ரீப்ளேஸ் பண்ணணும். S3க்கு 3னு ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ S1, S2, S3, S4னு ஒரு 4 நம்பர் நமக்கு தேவைப்படும். ஏன்னா ஏபியான்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஒரு 4 நம்பர்ஸாவது ஏபியா ஃபார்ம் பண்ணுதான்னு செக் பண்ணணும். இப்போ இந்த 1, 2, 3, 4 எல்லாம் n இருக்கிற இடத்துல ரீப்ளேஸ் பண்ணுறோம். இங்கே 1 ஸ்கொயர், இங்கே 1, இங்கே 2 ஸ்கொயர், இங்கே 2, 3க்கு இங்கே 3 ஸ்கொயர், இங்கே 3, 4க்கு இங்கே 4 ஸ்கொயர், இங்கே 4. இப்போ இதில் 2 1s are 2னு போட்டுட்டு ஸ்கொயர் பண்ணிடாதீங்க. மல்டிப்ளிகேஷனுக்கு முன்னாடி எக்ஸ்போனண்ட்டை கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ பவரை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா தான் ப்ராடக்ட்டுக்கு போகணும். 1 ஸ்கொயர் இஸ் 1, 2 இஸ் 2, மைனஸ் 3 இஸ் மைனஸ் 1. அதே மாதிரி இங்கேயும் 2 2s are 4 போட்டு 4 ஸ்கொயர் 16 போட்டாதீங்க. இந்த பவர் தான் ஃபஸ்ட். 2 ஸ்கொயர் இஸ் 4, 4 2s are 8, 8 minus 6, 2. அதே மாதிரி இங்கேயும் பவர் ஃபர்ஸ்ட். 3 ஸ்கொயர் இஸ் 9, 9 2s are 18 minus 9 is 9. அதே மாதிரி இங்கே 16 2s are 32 minus 12 is 20. இப்போ இந்த எஸ் எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறமா டீஸ் எல்லாம் கண்டுபிடிக்கணும். அந்த டீக்கு என்ன பண்ணுறோம்? ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். டிஎன்னோட ஃபார்முலா a plus n minus 1 into dங்கிறது ஒரு ஃபார்முலா. இன்னொரு ஃபார்முலா nth term is equal to sum of n terms minus sum of the previous terms. அப்போ n டேர்ம்ஸ்லேருந்து n minus 1 டேர்ம்ஸ் வரைக்கும் இருக்கிற சம்மை சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா கிடைக்கிறது nth term. இதுவும் ஒரு ஃபார்முலா. அப்போ T1னும் S1னும் சேம் தான். அப்போ அது -1. T2 வேணும்னா சம் ஆஃப் 2 டேர்ம்ஸ்லேருந்து அதுக்கு முன்னாடி இருக்கிற சம் ஆஃப் 1 டேர்மை சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ S2 minus S1, S2ங்கிறது இங்கே 2, S1ங்கிறது இங்கே -1. ஸோ 2 minus of -1, that is 2 plus 1 is 3. அதே மாதிரி T3ங்கிறது S3 minus S2. S3ங்கிறது 9 கண்டுபிடிச்சிருக்கோம், மைனஸ் S2ங்கிறது 2. ஸோ 9 minus 2 is 7. அதே மாதிரி T4ங்கிறது S4 minus S3. S4ங்கிறது 20 minus S3ங்கிறது 9. ஸோ 11. இப்போ நம்மளோட டேர்ம்ஸ் எல்லாம் என்னென்ன? -1, 3, 7 and 11. இந்த டேர்ம்ஸ் எல்லாம் ஏபியை ஃபார்ம் பண்ணதான்னு செக் பண்ணணும். ஸோ த டேர்ம்ஸ் ஆஃப் த சீக்வன்ஸ் ஆர் என்னென்ன கண்டுபிடிச்சோம்? -1, 3, 7 and 11 எக்ஸெட்ரா. இப்போ இதில் டிஃபரன்சஸ் செக் பண்ணுறோம். T2 minus T1 போட்டால் 3 minus -1. ஸோ 3 plus 1 that is equal to 4. அடுத்தது T3 minus T2 செக் பண்ணுறோம். 7 minus 3 that is also 4. அடுத்தது T4 minus T3 செக் பண்ணுறோம். 11 minus 4 அதுவும் 4. ஸோ எல்லா காமன் டிஃபரன்ஸஸும் சேமாக இருக்குது. ஸோ த டிஃபரன்ஸ் பிட்வீன் த சக்சசிவ் டேர்ம்ஸ் ஆர் ஈக்குவல், தேர்ஃபோர் இட் இஸ் அன் ஏபி. அடுத்த கொஷின்.
the 104th term and 4th term of an APR 125 and 0. Find the sum of first 35 terms. So first 35 terms oda sum namakku venum. Sum venumna A, D, L இல்லைனா N ஏதாவது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ நம்ம என்ன பண்றோம், கொடுத்திருக்கிற ரெண்டையும் டிரான்ஸ்லேட் பண்றோம். 104th term அப்படினா T104. இது 4th term அப்படினா T4. So T104 is 125 and T4 is 0 respectively கொடுத்திருக்காங்க. இப்போ இது ரெண்டுக்கும் ஃபார்முலா அப்ளை பண்றோம். 104 ல இருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணா 103, இங்கே 4 ல இருந்து 1 போனா 3. So A plus n minus 1 into D, 104 minus 1 103D is 125. அதே மாதிரி A plus 4 minus 1 into D is 3D is 0. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன் ரெண்டையும் சால்வ் பண்ணுறோம் எலிமினேஷன் மெத்தடில். ஏ ரெண்டுலேயும் சேமாக இருக்குது. ஸோ சைன் மாற்றி சப்ட்ராக்ட் பண்ணுறோம், இல்லைன்னா வேறு மெத்தடில் போட்டிருக்கோம். இது சப்ட்ராக்ட் பண்ணோன்னா நமக்கு 100D கிடைக்கும், அதுலேருந்து D கண்டுபிடிச்சிக்கலாம். அது ஒரு மெத்தட். பட் இங்கே என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஏவை -3Dன்னு கண்டுபிடிச்சிட்டு இங்கே இருக்கிற ஏக்கு பதிலாக -3D போட்டிருக்கோம். எப்படி வேணால் போட்டுக்கலாம், உனக்கு என்ன புரியுதோ அதை ஃபாலோ பண்ணிக்கோ. இப்போ இந்த ஏக்கு -3D போட்டோன்னா 103D minus 3D is 100D is 105. எலிமினேஷன் மெத்தடில் போட்டாலும் இது கேன்சல் ஆகிடும். இதில் இது போனால் 100D equal to 125 அதே தான் வரும். இப்போ D equal to 125 by 100 is 5/4. Therefore A is equal to, இங்கே ரீப்ளேஸ் பண்ணுறோம், -3 into Dக்கு பதிலாக இந்த 5/4 போட்டிருக்கோம். So -3 into 5 -15/4. இப்போ SN ஃபார்முலா நமக்கு என்ன வேணும், 35 டேர்ம்ஸோட சம் வேணும். ஸோ SN ஃபார்முலா n/2 into 2A plus n minus 1 into D எடுத்திருக்கோம். அதில் Nக்கு 35 போட்டிருக்கோம், Aக்கு -15/4 போட்டிருக்கோம், Dக்கு 5/4 போட்டிருக்கோம். ஸோ இதெல்லாமே சப்ஸ்டியூஷன். இதில் இன்ட்டு ஃபார்மில் இருக்கிறத மட்டும்தான் கேன்சல் பண்ணணும், எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடக்கூடாது. இங்கேருந்து இங்கே போயெல்லாம் கேன்சல் பண்ணக்கூடாது. இது ஃபுல்லாக இன்ட்டு ஃபார்ம் ப்ராடக்ட், இது ஃபுல்லாக மல்டிப்ளிகேஷன் ப்ராடக்ட். ஸோ இங்கே மட்டும் கட் பண்ணலாம். 2 and 4 கட் பண்ணோன்னா -15/2. இங்கே 34 and 4 கட் பண்ணோன்னா 17 into 5 85 divided by 2. இப்போ டினாமினேட்டர் ரெண்டு சேமாக இருக்கிறனால காமன் டினாமினேட்டர் இஸ் 2. -15 plus 85 is 70. இப்போ 2ம் 70யும் கட் பண்ணோன்னா 35. 35 into 35 divided by 2, that is 125/2 divide பண்ணோன்னா 612.5 is the sum.